ஹாய் ஹலோ வெல்கம். இது ஆரோக்கியம் சமையல். நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் சூடாகினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சம் பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2-3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து நம்ம வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதுங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி உடனேயே போட்டு பாருங்களேன். அந்த கிரேவி, குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளிங்க, அதை நல்லா கழுவிட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பச்சையாக தக்காளியை அரைச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் 750 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. சிக்கன் போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. நல்ல சுருளை வதங்கி இந்த சிக்கனில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இந்த சிக்கனில் உள்ள கவுச்ச வாடை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சிக்கன், மட்டன்லாம் நல்லா வதக்கிட்டு வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிரேவியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதுலேயும் இந்த சிக்கன் கிரேவியெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அப்படியே உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டாலே போதுங்க. சிக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். 3 விசிலுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேங்க. பாருங்கள்,
குக்கரில் இருந்த ஸ்டீம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கரை திறந்த உடனே செம்ம வாசனையாக இருக்குங்க. நல்ல கமகமன்ற வாசனையோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது முக்கியமாக புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆரோக்கியம் சமையல். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசைதீர சாப்பிட்லாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.